பரிசுத்தமுள்ள தகப்பனே, கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் 2வது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 4 வரை. அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். அதற்கு அவர், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றென்றும் எங்களுக்கு தாரும். எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே. எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லுங்கள் என்றார் என்பதே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, கிருபையான வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் என்றாச்சா. ஆமீன் தகப்பனே. அப்பா, உம்மோடு நாங்கள் பேசும் பொழுது, உம்மிடத்தில் நாங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கும் பொழுது பரத்தை நோக்கி பார்க்கிறோம். பரமண்டங்களில் வாசமாயிருக்கிற எங்கள் பரம தகப்பன் ஆகிய பிதாவை உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. உம்மிடத்தில் நாங்கள் கெஞ்சுகிறோம் என் தகப்பனே. உம்மிடத்தில் எங்கள் விண்ணப்பங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நீர் மனதுருகுகிற தேவன். எங்கள் ஜெபங்களை எல்லாம் தூப கலசத்திலே நீர் ஏற்றுக்கொண்டிருக்கிற கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என் தகப்பனே. எங்களை முற்றிலுமாக உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். தேவரீர் எங்களுக்கான அதிகாரியாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை ஆண்டவரை இம்மட்டும் காத்த தேவன், இனிமேலும் நீர் எங்களை கரம் பிடித்து வழிநடத்துவீர் என்று விசுவாசிக்கிறோம் என்றாச்சா. எங்கள் மீது உண்டான அதிகாரம் உங்களுக்கு உண்டு. அமீன். எங்களை சிருஷ்டித்த தேவன் நீர் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுடைய தப்பிதங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்கிறது போல நீர் எங்களை மன்னிக்கிறது போல மற்றவருடைய குற்றங்களையும் நாங்கள் மன்னிக்க எங்களுக்கு கிருபை தந்திரலும். ஒருவரை ஒருவர் தேற்றவும் ஆறுதல் படுத்தி தைரியப்படுத்தி உமக்குள்ளே தகப்பனை உற்சாகப்படுத்தக்கூடிய கிருபை அருள் செய்ய வேண்டும் ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே. நன்றி தகப்பனே. இவ்வேளையிலும் ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் நீங்க வேலி அடைத்தரலும் பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லா விதமான பிசாசின் தந்திரங்களுக்கு முற்றிலும் நீங்களாய் ரட்சித்துக் கொள்ளுங்கப்பா. உம்முடைய கிருபை மேலோங்கி இருப்பதாக ஆண்டவரே. இந்த நாட்களிலே ஒவ்வொரு குழந்தைகள், சிறுவர்கள், வாலிப பிள்ளைகளை விசேஷமாய் நீர் ஆட்கொள்ளும்படியாக அர்ப்பணிக்கிறோம் அப்பா. உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் பிள்ளைகள் மீது ஊற்றப்படட்டும், அளவில்லாமல் ஊற்றப்படட்டும். ஒவ்வொருவரையும் ஆண்டவரின் பிரசன்னத்தை நான் நினைத்தருளும் ஆண்டவரே. அமீன் அப்பா. ஹல்லேலூயா. உடைய பிரசன்னத்தில் இருக்கும் பொழுது எந்த விதமான கவலை கிடையாது. அமீன் அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இறங்குவீராக. உடைய அபிஷேகத்தின் பிள்ளைகள் மீது ஊற்றப்படட்டும் தகப்பனே. மக்கு ஸ்தோத்திரம். உம்மை அறிந்து கொள்ள கிருபைகளை தாங்க. எல்லா பாவ கட்டுகளிலிருந்து பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுங்க. தேவ சமூகம், தேவ பிரசன்னம் பிள்ளைகளோடு இருக்கும்படியாக அர்ப்பணிக்கிறோம் என் தகப்பனே. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் என்றாச்சா. இந்த நாளிலும் தேவ கிருபை எங்கள் ஒவ்வொருவரோடும் இருப்பதாக. எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாப்பீராக. போக்கிலும் வரத்திலும் கர்த்தரி சமூகம் எங்களோடு இருக்கட்டும் என் தகப்பனே. இந்த நாளிலும் கர்த்தர் எங்களை கொண்டு செய்ய நினைக்கிற காரியத்தை நிறைவேற்றும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. உம்முடைய ஊழியங்களை ஆசீர்வதிங்க. உம்முடைய ஊழியக்காரர்களை வேலையடைங்க. உம்முடைய அக்கினி ஜுவாலையாய் மாற்றுங்க. சிலரிடம் எல்லாம் தகப்பனே அக்கினி ஆஸ்திரங்களை முறியடிக்கத்தக்கதாக தெய்வ வல்லமை இறங்கட்டும். நன்றி 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 செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். நீர் எங்களை ஆட்கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, வேளையிலும் கூட எங்கள் இந்திய தேசத்தை தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய பாதுகாப்பின் கருத்துக்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் என் தகப்பனே. நீர் ஆற்றி தேற்றி பலப்படுத்தி இருளும் வேலி அடைத்தருளும். எல்லா தீமைக்கும் துன்மார்க்கருடைய கண்களுக்கும் ஆலோசனைக்கும் பொறாமை எரிச்சல் கண்டசி வன்கனி நாவின் கிரியைகளுக்கும் முற்றிலும் நீங்களாக்கி ரட்சித்தருள வேண்டுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தை நீர் ஆளுகை செய்யும்படியாக அர்ப்பணிக்கிறோம் என்ற ராஜா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஏனென்றால் எல்லா மனுஷருக்காகவும்
திருக்குமாரன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நீர் ரத்தம் சிந்தி இருக்கிறீர், உம்முடைய சரீரத்தை எங்களுக்கு ஜீவபலியாக கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய வெளியேற பெற்ற பரிசுத்த மரணத்தின் நிமித்தமாக பிசாசன் கிரைகளை அழித்து அவன் தலையை சிலுவையில் நசுக்கி இருக்கிறீர் ஆண்டவரே. மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்திருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா ராஜா, உமக்கு நன்றி. மீண்டும் நீங்க வரப்போறீங்க. உம்முடைய ரகசிய வருகைக்காக எங்கள் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கீங்க. அமீனப்பா, உம்முடைய ரகசிய வருகைகளை நாங்களும் திரள் கூட்ட ஆத்துமாக்களோடு எதிர்கொண்டு வரத்தக்கதான கிருபை தருவதற்காக நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா ராஜா, இவ்வேளையிலும் இஸ்ரேல் தேசத்தை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆளுகிறவளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞானத்தை கொடுங்க தகப்பன். உம்மை நோக்கி பார்க்கட்டும். பரத்திலிருந்து ஆலோசனை பெற்றுக்கொண்டு செயல்பட கிருபை தாங்க இயேசப்பா. இராணுவத்தை ஆசீர்வதித்தலும் எல்லை எங்கும் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி. பாலஸ்தீன், உக்ரைன், ரஷ்யாக்காக, ஈரானுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. லெபனன், சிரியாக்காக, டர்க்கிக்காக தேவ சமூகத்தில் வர ராஜா. உலக தேசங்கள் ஒவ்வொன்றையும் தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அமெரிக்கா தேசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். சைனா, ஜப்பான் தேசத்தை தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் என் தகப்பனே. நீங்க ஆளுகை செய்யும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம் என் ராஜா. யுத்தங்கள் ஓய்ந்து தேவனை அறியத்தக்கதான புத்தி தெளிவை ஆண்டவரை ஒவ்வொருவருக்கும் நீங்க கட்டளை இடுங்க தகப்பன். இறங்குவீராக. அந்த பூமியில வாழ்கிற நாட்கள் எல்லாம் கொஞ்ச காலம் மாத்திரமே. இது அழிந்து போகும். இராமற் போகும். ஆனால் நீர் மாறாதவர் ஆண்டவரே. நித்திய காலமாக எங்கள் ஆத்மாவானது உம்முடைய சமூகத்திலே இருக்கணுமே அப்பா. அதற்கு நாங்கள் பூமியில வாழ்கிற நாட்கள் எல்லாம் உமக்கு பயந்து உம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து உத்தமமாய் நடக்கும் பொழுது மாத்திரமே அந்த பாக்கியம் எங்களுக்கு உண்டாகும். ஆமீன் அப்பா, உமக்கு நன்றி அப்பா. அந்த கிருபைகளுக்கு ஒவ்வொருவருக்கும் அருள் செய்வீராக. உமக்கு மகிமை செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஒவ்வொரு கணவன், மனைவி, பிள்ளைகள் என்று கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. சுகவீனமா இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் தொடுங்க. சரீர சுகத்தையும் பலத்தையும் தேவன் அருள் செய்யுங்க. பாதுகாப்பை அருள் செய்யுங்க இயேசப்பா. அப்பா, எத்தனையோ பிள்ளைகள் கடன் பிரச்சனையில் இருப்பாங்க. கடனில் சுமையிலிருந்த பிள்ளைகளை மீட்டருளும்படியாக கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. அமீன் அப்பா, ஒரு அற்புதத்தை செய்யுங்க. விடுதலையை தேவன் கட்டளை வேண்டும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா நுகத்தடிகள், எல்லாருடைய கட்டுகள் அறுக்கப்படட்டும் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில். ஒவ்வொரு பிள்ளைகளும் கட்டிலிருந்து விடுதலையாக்கப்படட்டும் என் தகப்பனே. உமக்கு நன்றி நன்றி நன்றி. ரட்சிப்பினால் ஒவ்வொரு பிள்ளைகளும் நிறைத்திட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் இயேசப்பா. உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. இவ்வேளையிலும் எங்களை தாழ்த்துகிறோம். ஹாஸ்பிட்டலில் சுகவீனமாக இருக்கிற பிள்ளைகள், ஐசியூ வார்டில் இருக்கிறவங்க, ஆம்புலன்ஸில் போய் கொண்டிருக்கிறவங்கள பேராக நீங்கள் தொடுங்க. ஜீவனுக்கு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் மீது உம்முடைய மனதுருகுகிற தேவன் ஹல்லேலூயா உம்முடைய கரத்தை வையுங்கப்பா. உம்முடைய ஆணிப்பா இந்த கரத்தை வையுங்கப்பா. அற்புதமான சுகத்தை கொடுங்க, விடுதலை கொடுங்க. உங்கள் சாட்சியாய் நிறுத்துங்க இயேசுவே. ஹல்லேலூயா. அவர்களோடு பேசுவீராக அப்பா. என்ன பாவங்கள் செய்திருந்தாலும் இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து அந்த ஜீவனை ஆண்டவரை தகப்பன் நீங்க ஆட்கொள்ளுங்கப்பா. அமீனப்பா. ஜீவன் அருள் செய்யுங்கப்பா. உமக்கென்று நீங்க எடுத்து பயன்படுத்துங்க தகப்பனே. உமக்கு நன்றி நன்றி நன்றி. எல்லாம் வல்ல மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன் ஆமீன் ஆமீன்.